மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி கள்ளிக்குடியில் அதிமுக புதிய கட்சி அலுவலகத்தை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் திறந்து வைத்தார். பின்னர் புரட்சித் தலைவி பிறந்தநாளை முன்னிட்டு கிழக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன், வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமையா ஆகியோரின் ஏற்பாட்டில் வெவ்வேறு இடங்களில் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக கள்ளிக்குடி நிகழ்ச்சியில் பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றியை திருமங்கலம் தொகுதி பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நமக்கு பரிசு காத்திருக்கிறது. அது நாடாளுமன்றத்திலே 40க்கு 40 புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையிலே நாம் வெற்றிவாகை சூடுவதற்கு இந்த விருதுநகர் பாராளுமன்றத்திலே முதல் வெற்றியை திருமங்கலம் தொகுதிதான் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி பொதுக்கூட்டம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் எம்பியுமான பா. குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர். சந்திரசேகர், சின்னசாமி, மாவட்ட கழக பொருளாளர் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் பரசூர் கிராமத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளை ஒட்டி சிலம்பாட்டம், தீப்பந்தம் சுற்றி சாகசம் செய்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சித் தலைவியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை அன்னதானம் வழங்கப்பட்டது.